கடந்த சில வருடங்களாக ஒவ்வொரு நாளும் பரபரப்புக்கு கொஞ்சமும் பஞ்சமில்லாமல் பல அப்டேட்களுடன் பதற்றத்தை அதிகரித்தபடி உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து நடந்து வருவது நாம் அறிந்ததே. இந்நிலையில் உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் ரஷ்யா அதை ஏற்றுக்கொள்ளும் எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பது தற்போது உலக அரங்கில் முக்கியத்துவம் பெறுகிறது. கடந்த 3 ஆண்டுகளை கடந்து போர் நீடித்து வரும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா தீவிர முயற்சிகளில் தீவிரமாக இறங்கியிருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ அதிகாரிகள் சந்தித்து உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதை பற்றி பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து அதிபர் ட்ரம்ப் சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது. இப்போது நாம் ரஷ்யாவுக்கு செல்ல வேண்டும், ரஷ்யாவும் அதற்கு ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் இந்த கொடுமையான போரில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளின் வீரர்களும் கொல்லப்படுகிறார்கள் எனவும் 30 நாள் இடைக்கால போர் நிறுத்தத்தை ஏற்க உக்ரைன் தயாராக இருப்பதாகவும் போர் நிறுத்தம் கொண்டு வருவது மிகவும் முக்கியம் எனவும் ரஷ்யாவை இதை செய்ய சொன்னால் அது மிக சிறப்பாக இருக்கும் எனவும், எனவே இது மிக முக்கியம் என்று நினைப்பதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார்.